வணக்கம். நாம் இந்த காணொளியில் சமீபத்தில் இந்தியாவில் நடந்த பாரிய விமான விபத்து தொடர்பில் பார்ப்போம். ஜூன் 12, 2025 அன்று இந்திய மாநிலமான குஜராத்தின் அகமதாபாத் நகரில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் நேரம் சரியாக மதியம் 1:25 அளவில் விமான ஓடுதளத்தில் உலகில் பாதுகாப்பான விமானம் மற்றும் இதுவரை ஒரு விபத்திலும் சிக்காத விமானம் என்று கருதப்பட்ட ட்ரீம்லைனர் வகையை சேர்ந்த ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான விமானத்தில் 169 இந்தியர்கள், 53 பிரித்தானியர்கள், 7 போர்ச்சுகீசியர்கள், ஒரு கனடியருடன் 230 பயணிகளும் விமான ஓட்டுநர்கள் 10 விமான ஊழியர்கள் உட்பட மொத்தமாக 242 பேர் பிரித்தானியாவில் உள்ள லண்டனுக்கு பயணம் செய்வதற்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். நேரம் சரியாக மதியம் 1:38 அளவில் ஏர் இந்தியா விமானமானது ஓடு பாதையிலிருந்து வானத்தை நோக்கி பறக்கத் தொடங்கியது. அவ்வாறு பறக்கத் தொடங்கி சரியாக ஒரு நிமிடத்திற்கு பின்னர் 1:39 அளவில் விமான நிலையத்தில் உள்ள ஏர் டிராபிக் கண்ட்ரோல் எனும் கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு விமான ஓட்டுநர்களிடமிருந்து மேடே எனும் சமிக்கை விடுக்கப்படுகிறது. அதில் மேடே என்று விமானி பதற்றத்துடன் கட்டுப்பாட்டு மையத்திற்கு அறிவிக்கிறார். அதாவது மேடே என்பது இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரெஸ் சிக்னல். இந்த மேடே சிக்னல் என்பது விமான ஓட்டுநர் தனது இறுதி நொடியில் அவசர உதவிக்காக அழைப்பதாகும். இவ்வாறு கட்டுப்பாட்டு மையத்துக்கு சிக்னல் கொடுத்த பிறகு விமானத்திற்கும் கட்டுப்பாட்டு மையத்திற்குமான ரேடியோ மற்றும் ரேடர் தொடர்புகள் அடுத்த நொடியில் தடைபெற்றது. அப்போது 633 அடியில் பறந்து கொண்டிருந்த விமானம் கீழ் நோக்கி விழத் தொடங்கியது. சரியாக விமான நிலையத்திலிருந்து டேக் ஆஃப் நிலையை அடைந்த பின்னர் ஒரு நிமிடத்திற்குப் பிறகு 3 கிலோமீட்டருக்கு அருகில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரியின் விடுதியில் மோதியது. குறித்த மோதலுக்குப் பின்னர் பயங்கரமான தீச்சுவாலையுடன் விமானம் வெடித்து சிதறியது. இந்த தீச்சுவாலைக்கான முக்கிய காரணமாக விமானமானது 9 மணி நேரம் லண்டன் நோக்கி பயணம் செய்ய இருப்பதால் சுமார் 1,25,000 லிட்டர் ஒயிட் பெட்ரோல் எனும் விமான எரிபொருள் முழு கொள்ளளவுடன் கட்டிடத்தில் மோதியதால் பாரிய தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பயணித்த 242 பேரில் 241 பேர் உடல் கருகி இறந்துள்ளனர். ஆனால் 40 வயதான ரமேஷ் விஸ்வகுமார் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். இவர் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகில் எமர்ஜென்சி எக்ஸிட் என்னும் கதவு இருந்துள்ளது. விமானம் விபத்துக்குள்ளாவதை சுதாரித்த ரமேஷ் சரியாக 100 அடி உயரத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது எமர்ஜென்சி எக்ஸிட் கதவை திறந்து விமானம் கட்டிடத்தில் மோதுவதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு வெளியே குதித்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக அவர் குதித்த இடத்தில் மணல் மேடு இருந்ததால் காயங்களுடன் உயிர் தப்பினார். இவர் இவ்வாறு உயிர் தப்பிய காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது. இவரைப் போலவே இன்னொருவரும் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்திலிருந்து உயிர் தப்பியுள்ளார். புகுமி சௌஹான் என்பவர் குறித்த விமானத்தில் பயணம் செய்வதற்காக வீட்டில் இருந்து புறப்பட்டுள்ளார். ஆனால் வாகன நெரிசல் சிக்கிக் கொண்டதால் விமான நிலையத்துக்கு 10 நிமிடம் தாமதமாக சென்றுள்ளார். இதனால் அங்குள்ள அதிகாரிகள் குறித்த விமானத்தில் பயணம் செய்ய அனுமதிக்கவில்லை. பின்னர் விரக்தியுடன் வீடு திரும்பிய புகுமி சௌஹான் தொலைக்காட்சியில் விபத்து பற்றி அறிந்தார். பின்னர் பாரிய ஆபத்திலிருந்து உயிர் தப்பியதை உணர்ந்தார். மேலும் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் கடவுள்தான் தனது உயிரை காப்பாற்றியதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்தவர்களை தவிர்த்து குறித்த கல்லூரி விடுதியில் இருந்த நபர்கள் உயிரிழந்ததாகவும் பல பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானமானது கட்டிடத்தில் மோதிய நேரம் மதியம் 1:39 என்பதால் அந்த நேரத்தில் கல்லூரி மாணவர்கள் மதிய உணவு பெறுவதற்காக விடுதிக்கு வந்துள்ளனர். அப்போது இந்த விபத்து ஏற்பட்டது. இதனால் மேலும் பல பேர் இறந்துள்ளனர். தற்போது மத்திய மற்றும் மாநில அதிகாரிகள் இறந்தவர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் இறந்தவர்களின் உடல் கருகிய நிலையில் மற்றும் எலும்புகள் மட்டுமே மீதமாக காணப்படுவதால் அவர்களின் DNA சான்றுகளை வைத்து மட்டுமே அவர்களை அடையாளம் காண முடியும் என குஜராத் மாநில அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் அடையாளம் காண்பதற்காக தற்போது பயணம் செய்தவர்கள் மற்றும் குறித்த கல்லூரி விடுதியில் உள்ளவர்களின் உறவினர்களின் DNA பெறப்பட்டு வருகின்றன. மேலும் இறந்தவர்களுக்கு சுமார் 1 கோடி நிதி உதவி அளிக்கப்படும் என ஏர் இந்தியா நிறுவனத்தின் தாய் நிறுவனமான டாடா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் காயமடைந்தவர்களுக்கு முழு மருத்துவச் செலவையும் ஏற்பதாகவும் விபத்தில் சிதைவடைந்த மருத்துவ கட்டிடத்தின் விடுதியையும் மீள் புனரமைப்பு செய்து தருவதாகவும் டாடா நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் குறித்த விபத்து எவ்வாறு இடம்பெற்றது என்பது குறித்து பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் பொதுவான கருத்தாக விமானத்தில் காணப்படும் இரு இன்ஜின்களும் ஒரே நேரத்தில் செயலிழந்தது காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இரு இன்ஜின்களும் செயலிழந்ததற்கு காரணங்களாக பல யூகங்கள் கூறப்படுகின்றது. அவற்றின் முதலாவதாக இரு இன்ஜின்களுக்குள் பறவைகள் சென்றிருப்பின் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும், மற்றும் ஒரு காரணமாக இன்ஜினுக்கும் சிஸ்டத்திற்கும் இடையில் காணப்படும் சாஃப்ட்வேரில் கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என்றும், அல்லது விமான நிலையத்தில் உள்ள விமான சரிபார்ப்பு ஊழியர்களின் கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் தற்போது பிளாக் பாக்ஸ், அதாவது விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அதனுள் காணப்படும் தரவுகளை ஆராய்ந்த பின்னரே விபத்திற்கான அதிகாரப்பூர்வ காரணத்தை வெளியிடலாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான தமிழ் ஆவண தொகுப்புகள், செய்திகள், தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள். உங்கள் ஆதரவை பகிருங்கள். நன்றி.